Daily. Taste the Daily. இது தொடர்பாக நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராமநாதபுரம் எம்பி திரு நவாஸ் கனி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். தொகுதி மறுவரையறை இந்த விவகாரத்தை தேசிய அளவில் கொண்டு செல்றதுக்கான தேவை என்ன வந்திருக்கு? அதாவது இந்த தொகுதி வரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் எண்ணிக்கை குறையும் என்கின்ற அச்சத்தால் இதை தேசிய அளவிலே கொண்டு சென்று இது இப்போது தேவையில்லை என்ற ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயம்புத்தூரிலே தமிழகத்திற்கு எண்ணிக்கை குறையாது, 39 பாராளுமன்ற உறுப்பினர் மக்களவைக்குரிய எண்ணிக்கை குறையாது என்று சொன்னார். அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை உயர்த்தப்படாது என்று சொல்லவில்லை. இன்றைக்கு 543 உறுப்பினர்கள் இருக்கின்ற போது தமிழகத்துக்கு 39 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7.23%, 7.5 தோராயமாக இருக்கின்றது. இந்த சதவீத அடிப்படையிலே நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்குமா, இந்த சதவீதம் குறையாது என்று உள்துறை அமைச்சரோ பிரதமரோ இதை தெளிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு 848 பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தான் புதிய நாடாளுமன்றத்தை கட்டியிருக்கின்றார்கள். அந்த எண்ணிக்கை உயர்த்தப்படுகின்ற போது இந்த சதவீதத்திற்கு 848லும் இந்த 7.2, 7.5% எண்ணிக்கை தமிழகத்திற்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் தென் மாநில அனைத்து முதல்வர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக சார். இந்த நேரத்தில் எங்களுடன் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு நவாஸ் கனி. Taste the Daily.